ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க முட்டைகோஸ் கேரட் பொரியல் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக சுவையான முட்டைகோஸ் கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் செய்வதற்கு காய்கறிகளை நறுக்கி எடுத்துவிடலாம். நாம் முட்டைகோஸை மெலிதாக நறுக்கி எடுத்துவிடலாம். முட்டைகோஸை இந்தளவு நறுக்கிய பின் கேரட் உருளைக்கிழங்கை நறுக்கி எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு காய்கறிகளை நறுக்கிய பின் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை பட்டை சேர்த்து விடலாம். இதனுடன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம். பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுது தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஒரு நிமிடம் நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போனவுடன் நாம் முட்டைகோஸை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பட்டை சோம்பு போட்டு தாளிப்பதால் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்தளவு வெங்காயம் பூண்டு வதங்கி வரவும் முட்டைகோஸை சேர்த்து விடலாம். முட்டைகோஸ் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் வதக்கிய பின் கேரட் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரியலுக்கு நாம் பீன்ஸ் பட்டாணியை சேர்த்தாலும் சுவையாக இருக்கும். நம் ஒரே பொரியலில் அதிக காய்கறிகள் சேர்ப்பதால் மிக ஆரோக்கியமாக இருப்பதோடு குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்தளவு முட்டைகோஸ் வதங்கவும் உருளைக்கிழங்கு கேரட்டை சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்து ஒரு நிமிடம் முட்டைகோஸுடன் வதக்கிய பின் மசாலாக்கள் சேர்த்து விடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலாக்கள் சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். காய்கறிகளுடன் மசாலா நன்றாக மிக்ஸ் ஆனதும் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கடாயிலே வதக்கி செய்தால்தான் பொரியல் மிக சுவையாக இருக்கும். இந்தளவு மசாலாவுடன் மிக்ஸ் ஆகவும் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. முட்டைகோஸ் கேரட் இந்தளவு வெந்து வரவும் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து மூடி போட்டு 2 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து விடலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். நாம் மல்லி இலை கருவேப்பிலை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க முட்டைகோஸ் கேரட் பொரியல் அருமையாக ரெடி. நாம் முட்டைகோஸுடன் உருளைக்கிழங்கு கேரட் தக்காளி சேர்த்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நாம் பட்டை சோம்பு போட்டு தாளிப்பதால் நல்ல மணமாக இருப்பதுடன் நாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் பருப்பு சாதம் சாம்பார் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக இந்த பொரியலை வைத்து கொடுத்தால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக விரைவாக செய்யக்கூடிய இந்த சுவையான முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.